அத்தை, வெளியே கோலமாவு விற்கிறாங்க போல சத்தம் கேட்குது, கொஞ்சம் கூப்பிடுங்க. மருமகளின் குரல் கேட்டதும் வெளியே செல்ல எழுந்தார் பங்கஜம். அதற்குள் தானே வெளியே வந்த கோகிலா தெருவிற்கு போய் தெருவில் கோலமாவு விற்கும் வயதான பாட்டியை பார்த்து, கோலமாவு இங்கே வா என அழைத்தாள். இதோ வரேம்மா, இவங்க கேட்குறாங்க, கொடுத்து விட்டு வந்துடுறேம்மா என்று அவசர அவசரமாக எதிர்குரல் அசரீரியாக வந்தது. அக்குரலில் எங்கே வந்த வியாபாரமும் போய்விடுமோ என்ற பயமும் தெரிந்தது. சரி சரி, நான் உள்ளே போறேன், நீ கொடுத்துட்டே வா என்றவாறே உள்ளே வந்த கோகிலா, அத்தை, அந்த கோலமாவு வந்தா ஓர் 5 படி வாங்கி வையுங்க. மார்கழி மாதம் நாளைக்கு பிறக்குது இல்ல, தெருவில் 2 வேளையும் பெரிய கோலமாக போடணும். உங்கள் பிள்ளைக்கு சீக்கிரமாக ஆபீஸ் போகணுமாம், எனக்கு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதுதான் என சொல்லியவாறே மறைந்து போனாள். மருமகள் சொன்னதற்கு சரி என தலையாட்டிய பங்கஜம் தனக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்தார். கோலம் போடுறாங்களாம், கோலம் சவட்டை நெல்லு மாதிரி, யாருக்கும் பயனில்லாம கல்லும் ஆவுல. அந்த காலத்தில் கோலம் போடணும்னா அரிசியை திருகுல திரிச்சு கோலம் போடுவாங்க. எறும்பு குருவின்னு சின்ன ஜீவராசிங்க அதை வந்து தின்னும், வயிறு நிரம்பும் அதுங்களுக்கு. இப்போ என்னடான்னா கல்லு மாவில் கோலம் போடுறாங்க. அந்த கோலம் போடலைன்னு யார் அழுதா? தினமும் அதை கூட எங்கள் எல்லாரும் போடுறாங்க. ஏதோ 1-2 வீட்டில் தானே போடுறாங்க, மற்ற வீடெல்லாம் மாடி வீடாக போயிடுச்சு. அவங்க ஒற்றை கோலமாமே, அதையெல்லாம் ஒட்டுறாங்க. இன்னும் சில வீட்டில் பெயிண்ட்லேயே கோலம் போட்டு வச்சுக்கிறாங்க. இவங்க பண்ணுறதும் மோசமாயில்ல இருக்கு. என்னை கேட்டால் கல்லு மாவில் கோலம் போடுறதை விட போடாமல் இருக்கிறதே நலதும்பேன். அவ்வாறு முணுமுணுத்து கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்த கோலமாவு அம்மாவை பார்த்த பங்கஜம் அதிர்ந்து போனார். பாதிக்கால் வரை தூக்கி கட்டிய பச்சை நிற சேலை வெள்ளை சேலையாய் மாறியிருக்க தலைச்சுமையை இறக்கிய பின் பெருமூச்சு விட்டவாறு முகத்தை துடைத்தது. பாலாபிஷேகம் செய்யப்பட்ட சிலை போல தோன்ற சுமை இறக்கிய தலையோ கோலமாவால் கோலம் போட்ட தரையாய் பளபளத்தது. அடராமா, பாவம், தள்ளாத வயசுல இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை வந்தது? ஊர் உலகத்துல வேற வேலையா இல்லை என பரிதவித்த பங்கஜம் ஆற்றாமையால் வாய்விட்டே கேட்க ஆரம்பித்தார். ஏங்க, உங்களுக்கு வேற வேலை ஏதும் கிடைக்கலையா? எங்கம்மா, இந்த வயசுல குனிஞ்சு நிமிர முடியல, வேலை யாரு கொடுப்பா சொல்லுங்க. அது சரி, நீங்க உங்க முகத்தை உடம்பை எப்பயாவது கண்ணாடியில பார்த்திருக்கீங்களா? எப்படியாவது அவர் நிலையை புரிய வைத்து விடும் நோக்கத்தில் பேச்சை தொடர்ந்தார் பங்கஜம். அதுக்கெல்லாம் நேரம் ஏது தாயி, காலம் கெட்ட காலத்துல பார்த்து மட்டும் என்ன செய்ய போறேன் சொல்லு. ஐயோ, நான் உங்களை உங்க அழகை பார்க்கறதுக்காக பார்க்க சொல்லலை. புரியுது தாயி, என் உடம்பை பார்த்து மட்டும் என்ன செய்ய போறேன் சொல்லு. மகராசி நீ, இதுவரை யாரும் என்னை பத்தி கேட்கவில்லை, நீ கேட்கிற என இழுத்தவர் சொல்ல ஆரம்பித்தார். இன்னைக்கு நேத்தா இந்த தொழிலை செய்யறேன், அது 20-25 வருஷமா நடக்குது. இருந்த காடுகரை எல்லாம் வெள்ளாம இல்லாததால அரைக்குறை விலைக்கு வித்துட்டு பஞ்சம் பிழைக்கொன்னு இந்த பட்டணத்துக்கு என் அப்பனாயி நான் வந்தோம். அப்ப எனக்கு வயசு 13-15. சித்தாளு வேலை செஞ்சு 3 பேரும் வாடாம கஞ்சி குடிச்சோம். ஏங்க, ஒரு நிமிடம் தப்பா நினச்சிக்காதீங்க, இதுவரை உங்க பெயரையே சொல்லலையே என சொல்லிக் கொண்டிருந்தவரின் பேச்சை இடைமறித்து கேட்டார் பங்கஜம். பேரு என்னம்மா பேரு? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சலம்ங்கிற மாதிரி. ஆயி அப்பன் என் நிறத்தை பார்த்து பிறந்தப்ப வச்ச பேரு ரோசாங்க. ஆனா யாருக்கு தாயி ஞாபகம் இருக்கு, என் பேரே மறந்து போச்சுமா. கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லம்மா. எல்லாரும் கோலமாவு கோலமாவுன்னு கூப்பிடுறதால அதுவே நழைச்சு போச்சு என்றார் வேதனையுடன். அந்த கிழவியின் வேதனை பொறுக்காத பங்கஜம் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக, ஓ, அப்பா அவ்வளவு அழகா இருந்தீங்களா வயசு காலத்துல என்று நினைப்பூட்டினார். ஆமாம், என்ன அழகோ போத்தாயி என வாய் சொன்னாலும் குழந்தை பருவத்தை நினைத்து வெட்கப்பட்டதை முகம் எடுத்து காட்டியது. சற்று நேரம் கிழவியையே பார்த்து கொண்டிருந்த பங்கஜம், ஆமாம் ரோசம்மாள், அப்புறம் என்ன நடந்தது சொல்லவே மாட்டேங்கிறீங்க என்றார்.
அப்புறம் என்ன தாயி அப்புறம்? அங்கேயே வேலை செஞ்ச, என்ன மாதிரி கூலிக்கு கட்டி வச்சாங்க. கட்டிக்கிட்டு இருந்த கட்டடத்திலேயே அவர் கீழே விழுந்து சாக தாலி அறுத்துக்கிட்டேன். குழந்தை குட்டிங்க இல்லை, வயசான பெத்தவங்களை காப்பாற்ற சித்தாளாவே வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கும் ஆபத்து வந்தது மேஸ்திரிங்க உருவத்தில். எதுக்கு கண்டவன் வந்து கைப்பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு வேலையை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்தேன் என ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் ரோசா. தனது 60 வருட வாழ்க்கையை ரோசா 6 நிமிடத்தில் சொல்லி முடிக்கவும் மனம் முழுக்க அனுதாபத்தால் பொங்கியது பங்கஜத்திற்கு. அதனால் பேசாமல் இருந்தார். ரோசா, ஏன் தாயி, நானே வருத்தப்படல, நீ எதுக்கு தாயி கவலைப்படுற? பங்கஜத்தை தேற்றிக் கொண்டிருக்கும் போதே வேலை முடிந்து வெளியே வந்த கோகிலா, என்ன அத்தை இன்னும் கோலமாவு வாங்கலையா என்றாள். இல்லை கோகிலா, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, ஒரு 5 படி போடுங்க. படி 10 ரூபா தாயி என கொடுப்பதற்கு முன் விலை கூறினார் கோலமாவு பாட்டி. என்னது, சும்மா இருக்கிற மாவை எடுத்து வந்து விற்கிறீங்க, அதுக்கு படி 10 ரூபாவா என அதட்டினாள் கோகிலா. இல்லை தாயி, சும்மா இல்லை, அது ஒரு காலம். அப்போ முதல் இல்லாத தொழிலாக இருந்தது, கேட்ட காசுக்கு கொடுத்தோம். இப்போ கல்லுக்குவாரியில் மேஸ்திரிங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தாயி, அங்கேயும் காசுக்கு தான் தராங்க. என்ன மாதிரி நாதியத்தவங்களுக்கு நாளனா வந்தா அதிகம் என நீண்ட விளக்கம் கொடுத்தார் கோலமாவு. சரி சரி, ஒரு 5 படி போடுங்க, இந்தாங்க காசு என்றவாறே 50 ரூபா கொடுத்த கோகிலா, ஆமாம், அது என்னது மடியில் என்றாள். கலருமாவு தாயி, ஒரு பொட்டலம் 5 ரூபா. கோகிலா, என்ன இது, யானை விலை குதிரை விலை சொல்றீங்க? அதை ஏன் மடியில் வச்சிருக்கீங்க? பாருங்க மடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு. என்ன தாயி பண்ணுறது, கூடையில் வச்சா கொசுறு கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் எடுத்துக்கிறாங்க, அதுதான் என விளக்கம் கொடுத்தவாறே இழந்திருந்த இயற்பெயர் மறந்து காரணப்பெயரால் அழைக்கப்பட்ட கோலமாவு கிளம்ப தயாரானார். இதுவரை பேசாமல் இருந்த பங்கஜம், கோகிலா, இந்த கலருமாவையும் கொஞ்சம் வாங்கிக்கோ, காசு வேணும்னா என் அறையில் டேபிள் மேலே இருக்கு பாரு, அப்படியே ஏதாவது சாப்பிட இருந்தா எடுத்து வந்து கொடு என மருமகளிடம் கூறினவர், ஓஹோ, இந்த மாதிரி பெரிய ஜீவன்கள் பசி ஆறத்தான் கல்லு கோலமாவு வந்தது போல. இன்னைக்கு நம்மால பசி ஆறட்டும் இந்த பெரிய ஜீவன் என்று வாய்விட்டு மருமகளுக்கும் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் கேட்குமாறு வாய்விட்டு சொன்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.